ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் என்ன பத்தி ஒரு அறிமுகம் குடுத்துடுறேன். அ குட் ஈவினிங். என்னோட பேர் வந்து காளிதாஸ். எனக்கு சொந்த ஊர் வந்து விருதுநகர். விருதுநகர்ல ஒரு கிராமம். நான் ஒர்க் பண்றது பெங்களூர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில மேனேஜ்மென்ட் ரெப்ரசன்டேட்டிவா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இயற்கை மருத்துவம் இந்த துறையில நான் உள்ள பயணிக்க ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆ ஆகுது. கடந்த ஒரு 1 1/2 வருஷமா நான் பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து அக்குபஞ்சர், பர்மா, ஆ அது போக கலர் தெரபி, சீட் தெரபி, கப்பிங், ஹிஜாமா, அப்புறம் வந்து நெறைய கத்துக்கிட்டேன். எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ரீசென்ட்டா கடந்த ஒரு 1 வருஷமா வந்து நான் அதிகம் பண்றது இறை மருத்துவம், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். இத தான் நான் அதிகமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அத பத்தி தான் நம்ம குரூப்ல நெறைய பேர் ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க. எல்லாருமே அத பத்தி தான் கேட்டிருந்தீங்க. ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்னா என்ன? அது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அததான் இப்ப ரீசென்ட்டா நான் அதிகமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய அறிமுகம். ஆம், பெரிய அச்சீவ்மென்ட் அப்படின்னா பெருசா எதுவும் பண்ணதில்ல. சமீபமா வந்து ஹாஸ்பிட்டல்ல முடியவே முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு இருந்த கேஸஸ் ஒரு 10, 12 கேஸஸ் வந்து சரி பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா குணப்படுத்தியிருக்கேன். ஸோ இது என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லல. இது என்னுடைய பெருமை இல்ல. இறை மருத்துவம் அந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஏன் அப்படின்னா, இறையாற்றலுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இந்த இறையாற்றல் தான் வந்து கட்டுப்படுத்தி இயக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு தான் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து சின்னது, பெருசு, ரொம்ப பெருசு இதெல்லாம் சரியே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் இறையாற்றலை பொறுத்தவரைக்கும் ஒரு சொடக்கு போடுற நேரத்துல எல்லாத்தையுமே மாத்தக்கூடிய தன்மை அந்த இறையாற்றலுக்கு இருக்கு. ஸோ அதுல தான் நான் இப்ப ரொம்ப நாளா பயணிச்சுட்டு இருக்கேன். அது மூலமா எனக்கு நிறைய புது உறவுகள்லாம் கிடைச்சாங்க. ஆக்சுவலா அவங்க நான் பேஷண்ட்டுன்னு சொல்றதே தப்பு. அவங்க என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவுடனே நம்ம ஃபேமிலி மெம்பர் மாரி ஆயிடுறாங்க எல்லாருமே. ஸோ சாந்திமதி மேடம் வெல்கம். சந்தியா செல்வி மேடம் வெல்கம். வாய்ப்பு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தாமோதரன் சார் வெல்கம் சார். ஓகே. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு 8:10க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. என்னடா குரூப்ல பயங்கரமா ஃபீட்பேக் போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறாரு என்ன அப்படின்னு ஒரு பயங்கர எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. ஸோ எதிர்பார்ப்புகள் எதுவும் வேண்டாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்ல போறேன். ஒரு 2 முத்ரா வந்து ஒரு 3 முத்ரா ஸ்பெஷலான முத்ரா சொல்லிக் கொடுப்பேன். அந்த முத்ரா இதுவரைக்கும் நீங்க கத்துக்கிறாத மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியாத முத்ராவா இருக்கும். ஒரு முத்ரா உங்களுக்கு தெரிஞ்ச முத்ரா. பட் அதனுடைய அடுத்த வெர்ஷன் நான் சொல்லித் தருவேன். இதுவரைக்கும் நீங்க பண்ண ஒரு வேற மெத்தட்ல பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு மெத்தட்ல நான் சொல்லி தருவேன். அது உங்களுக்கு வேற லெவல்ல எக்ஸலண்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 1 மினிட் 8:10க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒருத்தவங்க வர்றாங்க. சபரி கவின் வெல்கம். முடிஞ்சா உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க எல்லாருமே. போனா மேடம் வெல்கம். போனா மேடம் காலையிலேயே அட்டன் பண்ணாங்க. இப்பயும் வந்திருக்கிறாங்க. ஓகே வெல்கம். ஒரு 4-5 பேர் காலையில அட்டன் பண்ணவங்க வந்திருக்கிறாங்க. ஓகே. இன்னும் ஒரு 1 மினிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்களுடைய நான் செஷன் ஆரம்பிக்கும் போது எப்பயுமே எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் முத்ரா இருக்கு. எந்த செஷன் ஆரம்பிச்சாலும் அந்த முத்திரையோட தான் நான் அந்த செஷன் ஆரம்பிப்பேன். உங்க எல்லாருக்குமே லிங்க முத்திரை எப்படி பண்றதுன்னு தெரியும். இப்ப வந்தவங்களுக்கு முத்திரைனா என்னன்னே தெரியாதவங்களும் சிலர் இருக்கிறாங்க. ஓகே. அவங்களுக்கு நானு கிளாஸ் போகும்போது அப்படியே 1 பை 1 நான் சிம்பிளா பேசிக்கான விஷயங்கள மட்டும் சொல்லுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா முத்திரையில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ முத்திரைனா என்னன்னே தெரியாதவங்களும் இப்ப இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் வந்து பேசிக்கான விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ நம்ம செஷனுக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ என்னுடைய ஃபேவரட் முத்ரா நான் டெய்லி
தவறாம பண்ணக்கூடிய ஒரு முத்ரா அப்படின்னா, நீங்க லிங்க முத்திரை பண்ணுவீங்களா? அதே மாதிரி 2 கை விரல்களையும் கோர்த்துக்கிறீங்க. கோர்த்துக்கிட்டு உங்களுடைய இடது கை கட்டை விரல், வலது கை கட்டை விரலுக்கு அடியில வர்ற மாரி கோர்த்துக்கிறீங்க. ஓகே. நல்லா கெட்டியா புடிச்சுக்கிறீங்க. உங்களுடைய இதயத்துக்கு நேரா வச்சுக்கிறீங்க. உங்க கண்ண மூடிக்கிறீங்க. இந்த செஷன் ரொம்ப வொண்டர்ஃபுல்லா போணும். இந்த செஷன் நம்ம வாழ்க்கைய ஏதோ ஒரு வகையில மாத்தும் அப்படின்னு ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ கவியரசி மேடம் வெல்கம். நான் ஒரு புது முத்திரை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, ஜாயின் பண்ண எல்லாருமே என்னுடைய ஃபேவரட் முத்ரா லிங்க முத்திரை உங்க எல்லாருக்குமே தெரியும். 2 கைவிரல்களையும் கோர்த்து பண்ணுவீங்க. அதே மாதிரி 2 கைவிரல்களையும் கோர்த்துக்கோங்க. உங்களுடைய இடது கை கட்டை விரல் வலது கை கட்டை விரலுக்கு அடியில வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. கெட்டியா பிடிச்சிட்டு கெட்டியா பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய இதயத்துக்கு நேரா வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. இந்த செஷன் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கணும். இந்த நம்ம ஸ்பெண்ட் பண்ண போற நெக்ஸ்ட் 1 ஹவர் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம பார்த்த முத்திரையுடைய பேர் வந்து உசாஜ் முத்திரை. நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் நிறைய நோட்ஸ் எடுக்கிற அளவுக்குலாம் கண்டென்ட் தான் கொடுக்க மாட்டேன். பேசிக்கான விஷயங்கள் தான். ஸோ இந்த முத்திரையுடைய பேர் வந்து உசாஜ் முத்திரை. நீங்க நம்ம இது வரைக்கும் கல்பனா மேடம் கிளாஸ்ல பார்த்த உசாஜ் முத்திரை வந்து கைகளை கோர்த்து மேல தூக்கி பண்ற முத்திரை கத்துட்டு இருப்பீங்க. ஒரு டைப் ஆஃப் உசாஜ் முத்திரை. இதை நான் அதிகமா எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய இதுக்கு நான் வச்சிருக்கிற பெட் நேம் வந்து அலாரம் முத்திரை. நைட்டு தூங்கும் போது பெட்ல படுத்துட்டு எவ்வளவு லேட்டா தூங்கினாலும் பரவாயில்ல, காலையில எமர்ஜென்சியா ஒரு 5 மணிக்கோ 4 மணிக்கோ எந்திரிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த முத்திரைய படுத்துட்டு கையில உங்க நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும், 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும், 4 மணிக்கு நான் எந்திரிக்கணும் அப்படின்னு சத்தம் போட்டு 3 தடவை சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த முத்திராவை நீங்க ஹோல்டு பண்ணி அப்படியே படுத்துட்டீங்கன்னா 3:50க்கு ஷார்ப்பா எந்திரிச்சிருவீங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மைக் எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. நான் பேச சொல்லும்போது மட்டும் பேசுங்க. ஓகேங்களா? இந்த அலாரம் முத்திரை இதை நான் யூஸ் பண்றது அலாரம் முத்திரை. இந்த முத்திரையை வேற எங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? நம்ம இப்படி பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். நான் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த முத்திரை இப்படி எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சில் அவங்க ப்ரேயர் பண்ணும்போது இப்படி வச்சுதான் ப்ரேயர் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு பிரார்த்தனை முத்திரை. இது ஒரு பிரார்த்தனை முத்திரை. நீங்க எப்பெல்லாம் பிரார்த்தனை பண்றீங்களோ, ரொம்ப மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கடவுள்கிட்ட வேண்டணும் அப்படின்னு நீங்க எப்பெல்லாம் பிரார்த்தனை பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த முத்திரையை நீங்க பயன்படுத்தலாம். எக்ஸலண்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். மெயினா சங்கல்ப முத்திரைக்கு நீங்க என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் பார்த்தீங்களோ அது அத்தனையும் இந்த முத்திரையில உங்களுக்கு வேலை செய்யும். ஓகே. ஸோ உசாஜ் முத்திரையை பற்றி வந்தவுடனே ஒரு கிஃப்ட் மாதிரி உசாஜ் முத்திரை கொடுத்துருக்கேன். இதை ரெகுலராக பயன்படுத்துங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த செஷன் எதுக்காக அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். காலையில் அட்டன் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஏன்னா சொன்ன விஷயத்தை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ரிலீவ் ஆகிருக்குன்னா ரிலீவ் ஆகிக்கோங்க. புதுசாக இருக்கிறவங்க மட்டும் கேட்டுக்கிட்டோம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த செஷனுடைய நோக்கம் என்ன? நான் எதுக்காக உங்களை எல்லாம் நாங்கள் வர வச்சிருக்கிறேன்? எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. சும்மா உங்களை 1 மணி நேரம் வர வச்சு ஏதோ பேசணும்னு இல்லாமல் ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை. ஸோ என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு விஐபி இருக்கிறாரு. அந்த விஐபியை நான் போய் சந்திச்சா எனக்கு அந்த பிரச்சனை உடனடியாக சரியாகும். ஆனால் அந்த விஐபி வெளியூரில் இருக்கிறாரு. எங்கள் ஊருக்கு அவர் எப்பயாவது தான் வருவார். ஓகேங்களா? மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவார்.
ஸோ அந்த மாதிரி வரும்போது நான் வீட்டில் இருக்கேன். வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன்னா சோஃபாவில் ஹாயாக படுத்துக்கிட்டு குளிக்காமல் அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தலை சீவாமல் கன்றாவியாக படுத்துருக்கேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு ஓடி வர்றான். ஓடி வந்து டே வாடா அவர் வந்துட்டாரா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கூப்பிட்றான். ஸோ இப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இருடா நான் ரெடி ஆகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் அயன் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடியாகி நான் போகிறதுக்குள்ளே அந்த விஐபி வந்து எனக்காக காத்திருக்க மாட்டார். ஓகேங்களா? ஜெயந்தி மேடம் வெல்கம். முடிஞ்சால் எல்லாரும் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அமிர்த கௌரி மேடம் வெல்கம். முடிஞ்சால் எல்லாரும் உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, புதுசாக வந்தவங்களுக்கு வணக்கம். வணக்கம் மேடம். புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு முத்திரை ஒன்று இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன். அந்த முத்திரை பண்ணிட்டு செஷனில் நீங்கள் அப்படியே நான் சொல்கிறத கேட்டுட்டே ஒன்றுமே இல்லை. லிங்க முத்திரை மாதிரி 2 கை விரல்களையும் கோர்த்துக்கிறீங்க. அதில் உங்களுடைய இடது கை கட்ட விரல் வலது கை கட்ட விரலுக்கு அடியில் வர மாதிரி கோர்த்துக்கிறீங்க. நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய இதயத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. இந்த செஷன் ஒண்டர்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கணும். இது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு புதுசாக இன்றைக்கி சில விஷயங்கள் கற்றுக்குவோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்கள் லைஃப்பில் இந்த செஷன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த செஷனில் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஒரு ஸ்டோரி ஒன்று. இந்த செஷனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து ஒரு விஐபியை சந்திச்சு அந்த பிரச்சனை சரியாயிடும். அந்த விஐபி வந்து வெளியூரில் இருக்கிறாரு. எங்கள் ஊருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். நான் இப்போ வீட்டில் ஹாயாக சோஃபாவில் படுத்திருக்கேன். குளிக்கலை, அழுக்கு ட்ரெஸ்ஸில் நான் படுத்திருக்கேன். திடீர்னு என்னுடைய ஃப்ரெண்டு வர்றான். நிரஞ்சனா மேடம் வெல்கம். எல்லாருமே லேட்டாக வர்றீங்க. ஓகே, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். ஓகே, ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணிக்கோங்க மேடம். ஒரு 30 செகண்ட் இந்த செஷன் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த செஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக இதுக்கு மேலே வர்றவங்கள அலோவ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். போதும், ஏன்னா ஃபர்தராக நம்ம இது பண்ண முடியாது. ஓகே, நல்லது. இப்போ என்னென்னா எனக்கு ஒரு பிரச்சனை. நான் ஒரு விஐபியை சந்திச்சா அந்த பிரச்சனை எனக்கு கம்ப்ளீட்டாக சரியாகும், உடனடியாக சரியாகும். அந்த விஐபி எங்கள் ஊருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். ஓகே, ஆனால் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆனால் அவரை சந்திச்சா என்னுடைய பிரச்சனை உடனடியாக சரியாகும். நான் அன்னைக்கு வீட்டில் ஹாயாக சோஃபாவில் படுத்துக்கிட்டு குளிக்காமல் செய்யாமல் தலை சீவாமல் ரொம்ப கன்றாவியாக ரொம்ப சோம்பேறியாக நான் வந்து சோஃபாவில் படுத்துருக்கேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஓடி வர்றான். வாடா அவர் வந்துட்டாரா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு கூப்பிட்றான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இருடா நான் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் வர்றேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அந்த 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவர் கிளம்பி போயிடுவார். அந்த விஐபி ரொம்ப நேரம் இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நான் போய் பார்க்கணும். ஸோ என்னுடைய லேசினஸ்னால என்னுடைய அஜாக்கிரதைன்னு சொல்லலாம். நான் வந்து அவேர்னஸாக இல்லை, நான் விழிப்புணர்வு கூட இல்லை. அதனால் அந்த விஐபியை சந்திக்கிறத நான் தவற விட்டுட்டேன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் நான் அவரை சந்திக்கிற வரைக்கும் நான் அந்த பிரச்சனையோடையே நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவரை சந்திச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனை சரியாகும். ஸோ இன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவரை நான் சந்திக்கணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே நான் தயாராக இருக்கணும். என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூப்பிட்றான், வாடா அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னா நான் உடனடியாக வாடா உடனே பைக் ஏறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கிளம்பி போய் உடனடியாக அந்த விஐபியை நான் சந்திக்கணும். என்னுடைய பிரச்சனையை நான் உடனடியாக தீர்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த விஐபியை நான் மிஸ் பண்ணும் போதெல்லாம் என்னுடைய பிரச்சனையை என்னோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் எவ்வளவுக்கு சீக்கிரம் நான் அவரை சந்திக்கிறேனோ என்னுடைய பிரச்சனையை அவ்வளோ சீக்கிரமாக சரியாகும். அதுதான் உண்மை. அப்போ நான் எப்படி இருக்கணும்? எப்பயுமே அந்த விஐபியை சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கணும். 24 மணி நேரமும் நான் தயாராக இருக்கணும். எப்போ வந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாலும், இப்போ யாராவது ஃபோன் பண்ணி அவர் வந்துட்டாருப்பா பார்க்கணும்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நான் உடனடியாக கிளம்பி அவரை சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கணும். ஓகே, விஐபியை சந்திக்கணும், தயாராக இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு விஐபி இருக்கிறார். அந்த விஐபி யாருன்னு ஒவ்வொருத்தராக உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணி அந்த விஐபி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த செஷன் வந்து ஒரு கலந்துரையாடல். நீங்களும் இன்வால்வ் ஆகணும், நானும் இன்வால்வ் ஆகணும். நான் ஒருத்தர் மட்டுமே பேசுறதை கேட்கறதுக்காக நீங்க வரல. ஸோ அந்த விஐபி யாராக இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே ஒரு விஐபி இருக்கிறார். ஸோ எல்லாரும்
உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு காலையில அட்டன் பண்ணவங்க அமைதியா இருங்க. இப்போ அட்டன் பண்றவங்க மட்டும் பேசுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. யார் அந்த விஐபி? பிரீத்திங்கா மூச்சு. ஓகே, பிரீத்திங் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்த வேற கடவுள் மனசு. ஓகே, ஒருத்தவங்க மனசு. ஒருத்தவங்க மனசு. ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்த வேறவங்க. சோ இதுதான் நான் எதிர்பார்க்கறது. எல்லாரும் இன்வால்வ் ஆகுங்க, எல்லாரும் பேசுங்க. சார் உயிருங்களா? சார் இறைவன். ஓகே, இறைவன். சந்தியா செல்வி மேடம் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. உயிர் சார். உயிர். உயிர். ஓகே, அடுத்து நீங்க இந்த சரகலை ஆத்மா சார். இருக்கீங்க அதுவா சார்? ஆத்மா. ஓகே, சூரியனா சார்? நீங்க எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே மியூட் போடுங்க. எல்லாருமே உங்களுடைய மைக்கை மியூட் போடுங்க. யார் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுடைய கீழே மொபைல்ல வந்து அந்த ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் வரும். நான் அவங்கள மட்டும் பேர் சொல்றேன், அவங்க மட்டும் நீங்க மியூட் பண்ணிட்டு பேசணும். ஓகே, ஏற்கனவே சொன்னவங்க எல்லாம் விட்டுருங்க, சொல்லாதவங்க மட்டும் நீங்க சொல்லுங்க. நளினி மேடம் சொல்லுங்க, யார் அந்த விஐபி? சார் நீங்க சரகலை ஓட்டம் பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இதுல அப்பதான் 2 நாசிலையும் நமக்கு வரும் அந்த மாதிரி எல்லாம் மூச்சு. இல்ல, நான் கேட்கறது என்ன, ஒரு விஐபின்னு சொல்லியிருக்கேன். யார் அந்த விஐபி? யாராக இருக்கும்? யாராக இருக்கும்? ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. கலா மேடம் சொல்லுங்க. கலா மேடம் அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க. இறை சக்தி. ஓகே, இறை சக்தி சூப்பர். மியூட் பண்ணிக்கோங்க நீங்க. சாந்திமதி மேடம் நீங்க சொல்லுங்க, யார் அந்த விஐபி? நம்ம தேடிட்டு இருக்கிற குரு. நாம தேடிட்டு இருக்கிற குரு. ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சாந்தி மது நீங்க சொல்லுங்க, யார் அந்த விஐபி? இல்ல, எனக்கும் இறை சக்தி அப்படின்னு தான் தோணுச்சு. நம்மளை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பேர் எல்லாம் வச்சிருக்கோம். இறை சக்தி அப்படிங்கறது மோஸ்ட் ஆப்டா இருக்கும்னு தோணுச்சு. ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. சூரியகலா மேடம் நீங்க சொல்லுங்க, யார் அந்த விஐபி? அதிகாலை சூரியன் சார். அதிகாலை சூரியன், விடியல். ஓகே, பிரம்ம முகூர்த்த நேரம், இதெல்லாம் காலையில வந்த பதில்கள். ஓகே, நான் சொல்றேன்ல, யார் அந்த விஐபி? இப்ப பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தி, இறை சக்தி எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, நல்லது. இப்ப இந்த நேரத்துல காலையிலே இந்த செஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் திருப்பி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா எனக்குள்ள தோணுது, இவ்வளவு பேர் கேட்கறாங்களே, நம்ம மறுபடியும் வந்து இந்த செஷன் நடத்தலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒன்று இன்ட்யூஷன்ல எனக்கு சொல்லுது. நான் அந்த போல் போடுறேன், நீங்க எல்லாம் ஓட் பண்ணி இப்போ வந்திருக்கிறீங்களே, இந்த டைம்ல இவ்வளோ பேரையும் நான் சந்திக்கணும்னு ஒன்று டிசைட் பண்ணுதில்ல. நமக்கு மேல இருக்கிற ஒரு எனர்ஜி சோர்ஸ், அந்த இறை சக்தின்னு சொல்லிக்கலாம், பிரபஞ்ச சக்தின்னு சொல்லிக்கலாம், கடவுள்னு சொல்லிக்கலாம், குருநாதர்னு சொல்லிக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நம்மளை இங்கெல்லாம் ஒன்றை இணங்க வச்சு இப்போ நம்ம எல்லாம் சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மளை ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்குல்ல, அந்த சக்தி தான் விஐபி. அந்த சக்தி எப்பயுமே 24 hours நம்மளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஓகேங்களா? ஆனா நாம எப்படி இருக்கோம்? திடீர்னு வந்து உங்க வீட்டுல யாராவது வாமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இருங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம், சாரி மாத்தி ட்ரெஸ் மாத்திட்டு வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம், அதுக்குள்ள கோயில் கருவறையில இருக்கிற அவரு, நீ கிளம்பி வர்றதுக்குள்ள போதுமா சாமி, நீ வீட்டிலே இரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த விஐபியை சந்திக்கிறதுக்கு நாம தயார் நிலையில இருக்கணும். எப்படி? 24 மணி நேரமும் தயார் நிலையில இருக்கணும். ஸோ எப்படி நம்மளை தயார் நிலையில வச்சுக்கிறதுங்கிறதுக்கு தான் இந்த செஷன். இதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். எப்படி தயார் நிலையில வச்சுக்கிறது? பெரிய வேலை ஏதாவது செய்யணுமா, மெனக்கெடணுமா, கஷ்டப்படணுமா, ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, 1008 முறை ஜபமாலை உருட்டணுமா, 1008 முறை மந்திரங்கள் சொல்லணுமா, 108 தேங்காய் உடைக்கணுமா, கற்பூரம் காட்டணுமா, ஊதுபத்தி காட்டணுமா? எதுவுமே தேவையில்லை. சின்ன விஷயம், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் பண்ணா நாம இறைவனை டைரக்டா சந்திக்கிறோம். அந்த விஐபியை நம்ம டைரக்டா சந்திக்கிறோம். என்ன சின்ன விஷயம்? உங்களை சுத்தி நடக்கிற, உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தும் போது, அதை உன்னிப்பாக கவனிக்கும் போது, அந்த சின்ன விஷயத்துல உங்கள் மனம் லயிச்சு அதுல நீங்க இருக்கும்போது, அந்த ஒவ்வொரு நொடியும் அந்த விஐபியோட தான் நீங்க இருக்கிறீங்க. அதான் மைண்ட் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம்,
சின்ன விஷயத்துல அப்படி என்ன இருக்கு, சின்ன விஷயம் என்னெல்லாம் பண்ணும், அதுல எவ்வளவு சக்தி இருக்குங்கிறதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்றேன். ஒரு காலத்துல கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வீடு அளவுக்கு இருந்தது, கரெக்டுங்களா? ஒரு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு வீடு அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு கையில வந்துருச்சு. ஸோ அளவு கம்மியாக கம்மியாக சிறுசாக ஆக அதனுடைய சக்தி எப்படி இருக்கு, அளப்பரியதா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. சின்ன விதை ஒரு ஆலமரம் எவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு ஆலமரம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா அது எதுக்குள்ள இருக்கு, ஒரு சின்ன விதைக்குள்ளதான் அடங்கியிருக்கு. சின்ன விஷயத்துக்குள்ள ஒரு அவ்வளவு பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. மெமரி கார்டு எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல ஒரு வீடு அளவுக்கு மெமரி கார்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு சின்ன சிப்புல எத்தனை ஜிபி, 1 TB 2 TB வரைக்கும் இத்தனோண்டு சிப்ல நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் பண்றோம். ஸோ சின்ன விஷயத்துக்குள்ள அளப்பரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டி இருக்கிறீங்க. இப்ப எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்கிறோம். இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு எது அப்படின்னா ஒரு கதவு. மொத்த வீடோட அளவை கம்பேர் பண்ணும்போது அந்த கதவினுடைய அளவு வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. கதவோட அளவோட கம்பேர் பண்ணும்போது பூட்டோட அளவு சின்னது. பூட்டோட கம்பேர் பண்ணும்போது சாவியினுடைய அளவு சின்னது. சார், இந்த ஒட்டுமொத்த அரண்மனையை யாரு கட்டி ஆள்றா, அந்த சின்ன சாவிதான். அந்த சின்ன சாவிதான் இந்த ஒட்டுமொத்த அரண்மனையும் கட்டி ஆளுது. நீங்க உள்ள போய் அந்த அரண்மனைக்குள்ள வாழணும், அந்த அரண்மனையில கொண்டாடி எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எது தேவை, அந்த சின்ன சாவி தேவை. ஸோ அந்த சின்ன சாவி உங்க கையில இருக்கும்போது அதனுடைய நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம். எப்பயுமே நம்ம மனசு பிரம்மாண்டங்களை நோக்கி ஓடும், ஆச்சரியங்களை நோக்கி ஓடும். எது பெருசா இருக்கு, எது பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னா அதை தேடிதான் நம்ம மனசு ஓடுமே தவிர, பிரம்மாண்டங்களில் இறைவன் தன்னை அளவாக பொதிந்து வைத்திருக்கிறான். சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த விஷயம் முழுக்கவே இறைவன் தான் இருக்கிறான். அதனால உங்களை சுத்தி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துற ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்க அந்த விஐபியோட தான் இருக்கிறீங்க. கயாஸ் தியரி பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கும் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். ஜப்பான்ல ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்குது. ஜப்பான்ல ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்குது. அதனுடைய தாக்கம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்குமாமா. ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்கிறது ஒரு சின்ன விஷயம். ஆனா அதனுடைய தாக்கம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சூறாவளியை உருவாக்குற அளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்ம எதெல்லாம் அற்பமான விஷயம், இதெல்லாம் நம்ம கண்டுக்கணுமா? நம்ம கண்ணுக்கே தெரியாத விஷயம், நிறைய விஷயங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒதுக்கிட்டு பார்க்காம வருவோம்ல, அதுக்குள்ளதான் அந்த பிரம்மாண்டங்களும் அந்த அற்புதங்களும் அந்த அளப்பரிய சக்தியும் ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நான், நீங்க, நம்மெல்லாம் சந்திச்சிருக்கிறோம், நாமெல்லாம் ஒரு உயிரா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அம்மா அப்பா, நம்ம அம்மாவுடைய கருவறையில நம்ம என்ன பெரிய ஒரு உருவமாவா உள்ள நுழைஞ்சோம். நம்மளுடைய ஸ்பெர்ம், நம்மளுடைய விந்தணு கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன உயிரொன்று தான் இன்னைக்கு நான் காளிதாசாவும் சாந்தி மேடமாவும் பிரபா மேடமாவும் தீப்தி மேடமாவும் சங்கீதா மேடமாவும் இன்னைக்கு இருக்குதுன்னா ஒரு சின்ன விஷயம். நம்ம உயிரே சின்ன விஷயம் தான். அடிக்கடி கல்பனா மேடம் வந்து கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க, அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு மண்ணு அப்படியே ஒவ்வொரு போதமா சொல்லிட்டு வரும்போது நம்ம உயிர் வந்து ஆகாயம். அந்த உயிர் வெளியில எப்படி இருக்கு, விரிஞ்சு நிறைய இருக்கு. ஆனா நமக்குள்ள சுருங்கி 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 எவ்வளவா இருக்கு, சின்னதா இருக்கு. அந்த சின்ன உயிர் தான் நம்மளை வந்து இவ்வளோ ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு. அந்த உயிர் இல்லைன்னா நம்ம உடம்புக்கு பேரே வேற. ஸோ நம்மளை வந்து ஆக்டிவாகவும் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறதே வந்து அந்த உயிர் தான். அந்த உயிர் நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கு, ரொம்ப சின்ன அளவுல இருக்கு. ஆனா அதனுடைய பவர், அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஒரு மாட்டு வண்டி இருக்கு. மாட்டு வண்டியில அவ்வளோ லக்கேஜ் வச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த மாட்டு வண்டி போறதுக்கு முக்கியமான காரணமே, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த சக்கரங்கள் வேணும். அந்த சக்கரங்கள் கீழே விழுகாம இருக்கிறதுக்கு எது தேவைப்படுது, இத்தனோட அச்சாணி தான் தேவைப்படுது. ஸோ அந்த பயணத்தை டிசைட் பண்றது, அந்த பயணத்தை சக்சஸ்ஃபுல் ஆகிறது மாடு கிடையாது, சக்கரம் கிடையாது, மாட்டை ஓட்டிட்டு போறவரும் கிடையாது. அந்த சக்கரத்துல இருக்கிற அச்சாணி தான். அந்த அச்சாணி இருக்கிற வரைக்கும் தான் நீங்க டிராவல் பண்ண முடியும். அந்த அச்சாணி இல்லைன்னா உங்களுடைய பயணம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே அந்த சக்கரங்கள் கீழே விழுந்து பயணம் தடைப்படும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தும் போது அந்த விஐபியோட
நேரடியா நீங்க தொடர்புல இருக்கிறீங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை, கை குழந்தை, விளையாடுற குழந்தை, ஒரு பவுடர் டப்பா கொடுக்குறீங்க, பவுடரை கொட்டி மேலெல்லாம் பூசி விளையாடும். கொஞ்ச நேரம் சாப்பாடு கொடுக்குறீங்க, யூரின் போகும், யூரின்லையும் பரண்டு விளையாடும். கொஞ்ச நேரம் கழிச்சு மோஷன் போகும், மோஷன்லையும் பரண்டு விளையாடும். ஏன்னா ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுல இறைத்தன்மையை பார்க்கும். ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயம் பெரிய விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொம்மையை வந்து சக உயிரா தன்னுடைய பாப்பா, நம்மளுடைய தம்பி, தங்கச்சி நினைச்சு அதுக்கு ட்ரெஸ் போட்டு விளையாடும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும், பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண பொம்மை. ஆனா அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அந்த பொம்மைங்கிறது சக உயிர். அப்படிதான் நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு பொம்மையை பறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை ஏங்கி அழுது ரொம்ப வீக்காகி போன குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. காரணம், நமக்கு சர்வ சாதாரணமா சின்னதா ஒரு பொம்மையா தெரிகிற அந்த பொம்மை குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சக உயிர். ஓகேங்களா? அந்த சின்ன விஷயத்துல இறைத்தன்மை இருக்கு. அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றாங்க. யாராவது பெரியவங்களும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. குழந்தையும் தெய்வமும் தான் ஒண்ணு. ஏன்னா ஒரு குழந்தை தான் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நல்லது கெட்டதை பார்க்கவே பார்க்காது. அதை பொறுத்த வரைக்கும் பவுடரும் ஒண்ணுதான், மோஷன் போறதும், மோஷன்ல விளையாடுறதும் ஒண்ணுதான், யூரின்ல பிறண்டு விளையாடுறதும் ஒண்ணுதான். ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டதே கிடையாது. அது எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு விளையாடும். டிஃப்ரெண்டா அப்ரோச் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கும். நம்ம அம்மா படுத்தாங்கன்னா நம்ம காதை பிடிச்சி போயிருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன காதுல என்ன இருக்கு? சில குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து அம்மா எல்லாம் வயசானவங்க தான். ஸோ உங்க குழந்தைங்கலாம் சின்ன வயசுல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அம்மாவுடைய தாலி செயினை பிடிச்சிக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டே குழந்தைங்க தூங்கும். ஒரு சிலர் அம்மாவுடைய காதை பிடிச்சிக்கிட்டே தூங்கும். அந்த காதுல என்னடா இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது காது கிடையாது. அது வந்து அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதுல அது ஏதோ ஒரு இறைத்தன்மையை பார்க்குது. இன்னைக்கு அக்குபஞ்சர் படிக்கும் போதுதான் தெரியுது, நம்மளுடைய முழு உடம்பும் நம்மளுடைய உள்ளங்கையிலையும் இருக்கு, நம்மளுடைய முகத்துல இருக்கு, நம்மளுடைய காதுல இருக்கு, நம்மளுடைய நாக்குல இருக்கு. ஸோ நம்மளுடைய ஹோல் பாடியும் ப்ளூ பிரிண்டா கையில இருக்கு, காதுல இருக்கு, முகத்துல இருக்கு. ஒரு குழந்தைய அந்த காதை பிடிச்சு விளையாடுறதுனா தன்னுடைய அம்மாவினுடைய முழு உருவமா அந்த காதை நினைச்சுக்கும் போல, அதுல ஏதோ இறைத்தன்மை நிறைஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கும் போல. நிறைய குழந்தைங்க வந்து அம்மாவுடைய காதல விளையாண்டு நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு குழந்தை நல்லது கெட்டதை பார்க்கவே பார்க்காது. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணும். தாங்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் சக உயிரா, அது ஒரு பொம்மையா இருந்தா கூட அது ஒரு உயிருள்ள பொருளா தான் அதை பார்க்கும். அந்த கெப்பாசிட்டி, அந்த குவாலிட்டி நமக்கு வரும்போது, நாம அந்த குவாலிட்டியில இருக்கும்போது, அதை அனுபவிக்கும் போது நம்ம அந்த விஐபி கூட நேரடி தொடர்புல இருக்கோம். இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்ன மாதிரி நாமளும் தெய்வமும் ஒன்னாயிடும். ஸோ நாம தெய்வம் ஒன்னாகும் போது நமக்கு தேவையானது சீக்கிரமா நமக்கு கிடைக்கும். நம்ம பிரச்சனைகள் சீக்கிரமா சரியாகும். நம்மளுடைய வாழ்க்கையே வந்து வேற ஒரு ரேஞ்சுக்கு போகும். இதை நீங்க டெய்லி அனுபவிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை சுத்தி என்னென்ன நடக்குது. ரெகுலரா போயிட்டு வருவீங்க, பஸ்ல ஏறி வேலைக்கு போவீங்க, அதே பஸ், அதே ட்ரெயின், அதே பைக்ல, அதே ரோடு, ஒரே மாதிரி காலையில ரொட்டீனா போயிட்டு வருவீங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காத சில விஷயங்கள் இருக்கும். நாளைக்கு போகும்போது உங்களை சுத்தி என்ன இருக்கு, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே போங்க. இன்னைக்கு நான் கம்பெனில இருந்து வரும்போது பெங்களூர் ஒரு ஹைவேல ஒரு கார் நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஒரு குழந்தை நல்லா இருந்தா ஒரு 7 வயசுல இருந்து 10 வயசு இருக்கும். ஒரு பெண் குழந்தை காருக்கு வெளியில வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள அவங்க அப்பா அம்மா ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க கூட வெளியில வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த குழந்தையுடைய தலையை பிடிச்சுக்கணும், தண்ணி கொண்டு போய் கிளீன் பண்ணணும், ஒருத்தர் கூட அந்த காரை விட்டு இறங்கல. நான் அப்படியே நின்று பார்த்துட்டு தான் வர்றேன். அதை நம்ம அன்னோன் பர்சன், யாருமே தெரியாத ஒரு பர்சன் ரோட்ல அடிபட்டு கிடந்தா கூட ஹெல்ப் பண்ற இந்த காலகட்டத்தில் தன்னோட சொந்த பொண்ணு டிராவல்ல ஒத்துக்கல, கார்ல போறது ஒத்துக்கல, அது திறந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கு. அவங்க டோரை திறந்து ஒருத்தவங்க கூட வரல. நான் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த சின்ன விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இது சின்ன விஷயம், அந்த பேரண்ட்ஸுக்கும் அது சின்ன விஷயம். என்ன ரெகுலரா வாமிட் பண்ணுவா, அவளே பண்ணிட்டு தொடச்சிட்டு வந்துடுவா. ஆனா இதனுடைய தாக்கம் என்னமாகும் தெரியுங்களா? அந்த குழந்தையுடைய மனசுல என்ன உருவாகும்? நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க போல, அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம ஒரு பிரச்சனைனா போய் சொல்லக்கூடாது, ஒரு வாந்தி எடுத்தா கூட நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரமாட்டேங்கிறாங்க, இவங்களை நம்பி நம்ம என்ன பிரச்சனையை நம்ம அவங்ககிட்ட சொல்றது. ஸோ எதுவாக இருந்தாலும் நமக்குள்ளேயே வச்சுக்குவோம்
அப்படின்னா அந்த குழந்தை மனசுல ஒரு எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னா, நாளைக்கு அந்த குழந்தை ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு இதே அந்த பேரண்ட்ஸுக்கு வராது. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைனே உங்களுக்கு தெரியாது. நீங்க அதுல இன்வால்வே ஆகல. அதனால வீட்ல குழந்தைங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிங்க. மெயினா அந்த கை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா, அவங்க பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நோட்டீஸ் பண்ணுங்க. அந்த நோட்டீஸ் பண்ணும்போது அவங்களோட நீங்க லயிச்சு இருக்கும்போது நீங்களும் இறைநிலையில இருப்பீங்க. லைஃப் லாங் அந்த குழந்தை ஃபியூச்சர்ல பெரிய பொண்ணாகி, பெரிய பையனாகி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள நீங்க ஈஸியா அவங்கள கைட் பண்ணி, ஒரு மாஸ்டரா நீங்க உருவாக்கலாம் உங்க பசங்கள. ஆனா இந்த மாதிரி நீங்க அவாய்ட் பண்ணும்போது, அவங்களே பார்த்துக்குவாங்க, அவங்களே வளர்ந்துக்குருவாங்க அப்படின்னு விடும்போது, அந்த குழந்தையோட மனசுல இந்த மாதிரி எண்ணம், பாசிட்டிவான எண்ணம் வந்துச்சுன்னா ஓகே. ஆனா இந்த மாதிரி நெகட்டிவா வரும்போது அந்த குழந்தையோட ஒரு ஒரு வருங்கால சந்ததியுடைய லைஃபையே நம்ம கேள்விக்குறியாக்கும். ஓகே. ஸோ நான் சொன்னது இதுதான். உங்களை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை இன்னையிலிருந்து இந்த செஷன் முடிஞ்சதுலேருந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றத்துக்கு போகுது அப்படிங்கிறத எனக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். ஓகே, ரொம்ப பேசிட்டேன், போர் அடிச்சிருக்கும். ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். எல்லாருக்குமே குபேரமுத்திரை தெரியும். குரூப்பில் எல்லாருமே குபேரமுத்திரை பற்றி தான் ஃபீட்பேக் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாரும் ஆவலாக இருந்திருப்பீங்க, என்னடா குபேரமுத்திரையில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. ஸோ எல்லாரும் உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி குபேரமுத்திரை எப்படி பண்றதுன்னு எனக்கு பண்ணி காட்டுங்க. எல்லாரும் தெரிஞ்சவங்க மட்டும், முத்திரை தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. குபேரமுத்திரை பண்ண தெரிஞ்சவங்க எப்படி பண்ணுவீங்களோ அதை பண்ணி காட்டுங்க. கட்ட விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் டிப்பு ஜாயின் பண்றீங்க. மோதிர விரலும் சுண்டு விரலும் மடக்கி உள்ளங்கையில தொட்டுக்கிறீங்க. கரெக்டா? ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக பண்ணிட்டீங்க. எக்ஸாக்ட் சூப்பராக பண்ணிட்டீங்க. யாரும் தப்பாக பண்ணல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த குபேரமுத்திரையில நான் என்ன புதுசாக உங்களுக்கு சொல்லித்தர போறேன் அப்படின்னா, அடுத்த 3 to 5 minutes நீங்கள் இதை தான் பண்ண போறீங்க. செல்ஃபாக நீங்கள் ரியலைஸ் பண்ணி இங்கேயே உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுவீங்க. எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த முத்திரைனா என்னன்னே தெரியாதவங்களுக்கு இந்த குபேர முத்திரைங்கிற வார்த்தையை கேட்ட உடனே குபேர முத்திரை பண்ண பணக்காரங்கள் ஆயிடுவாங்களா, அப்படிங்கிற கோடீஸ்வரன் ஆயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். உண்மையிலேயே குபேர முத்திரை உங்களை கோடீஸ்வரனாக ஆக்கும். எதுல அப்படின்னா, காசு பணத்திலையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. உங்களுடைய எண்ணங்கள்ல உங்களை கோடீஸ்வரன் ஆகும். உங்களுடைய தாழ்வான எண்ணங்கள், கீழ்த்தரமான எண்ணங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை உயர்வான இறைநிலை எண்ணத்துக்கு உங்களை அந்த குபேர முத்திரை கொண்டு போகும். ஓகே, குபேர முத்திரை எப்படி பண்றது? ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல இடது கையில குபேர முத்திரை பிடிச்சுக்கிறீங்க. இடது கையில குபேர முத்திரை பிடிச்சுக்கிறீங்க. என்னுடைய வீடியோ நான் பெருசு பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். எல்லாருமே பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுங்க. என்ன வேலையில இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் இதை வீடியோ ஆன் பண்ணாதவங்களும் ட்ரை பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல குபேர முத்திரை பிடிச்சுக்கிறீங்க. நான் என்ன பொசிஷன்ல வச்சிருக்கேன்னு பாருங்க. நம்மளுடைய ஷோல்டர் லெவல் இருக்குல்ல, நம்மளுடைய ஷோல்டர் லெவலுக்கு இந்த கையை இறக்கிக்கிறீங்க. மடக்கி நம்மளுடைய ஷோல்டர் லெவலுக்கு இறக்கிறீங்க. தெரியுதுங்களா? நம்மளுடைய ஷோல்டர் லெவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல குபேர முத்திரை பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய ஷோல்டர் லெவலுக்கு இப்படி மடக்கி வச்சுக்கிறீங்க. உங்களுடைய ரைட் ஹேண்டை உங்களுடைய இதயத்தில் வச்சுக்கிறீங்க. கண்ணை மூடுங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசுல உணர்வுபூர்வமா நினைச்சுக்கிட்டு அடுத்த 3 to 5 minutes இந்த முத்திரையை நீங்க பண்றீங்க. கடமைக்கு பண்ணாதீங்க. உணர்வுபூர்வமா கண்ணை மூடி பிரீத், உங்களுடைய சுவாசம் சீரான சுவாசமா இருக்கட்டும். உணர்வு பூர்வமா பண்ணுங்க. இந்த 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் பண்ணக்கூடிய குபேர முத்திரை உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க. கண்ணை மூடி பொறுமையா பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ, உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும்னு தோணுதோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த முத்திரையை பண்ணுங்க. 8:39 ஆகுது. ஒரு 3 to 5 minutes எல்லாருமே பண்ணுங்க.
எல்லாரும் உணர்வு பூர்வமா கண்களை மூடி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அந்த பிரார்த்தனையை மனசுல நினைச்சுக்கிட்டு, இது வரைக்கும் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை நீங்க லைஃப்ல பண்ணியிருக்கவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையாக இது இருக்கணும். மனப்பூர்வமா பை ஹார்ட் இதயத்துல இருந்து இதை பண்ணுங்க. சார் சவுண்டு வரலைங்க சார். ஓகே, எல்லாரும் மனப்பூர்வமா இதயபூர்வமா அந்த முத்திரையை பண்ணுங்க. இந்த ஒரு முத்திரை உங்க லைஃபை மாற்றும், அதுக்கு நான் கேரண்டி. தினமும் காலையில ஈவினிங் 5 to 10 மினிட்ஸ் இந்த முத்திரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு, இந்த இறை ஆற்றல் உங்களுக்கு சீக்கிரமே கொடுக்கும். ஒரு பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எல்லாரும் உங்களுடைய கவனம் முத்திரை மேல இருக்கட்டும், உங்க பிரார்த்தனை மேல இருக்கட்டும். நான் சொல்றத ஜஸ்ட் அப்படியே கேளுங்க. ஒரு பிரார்த்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு கொஞ்சமா ஒரு இடத்துல பிரசாதம் மாதிரி கிடைக்குது, அது ரொம்ப ருசியா வேற இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு. அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அடடா ஒரு பிளேட் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, கொஞ்சமா கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். நிறைய சாப்பிட்டுருந்தா, நிறைய கிடைச்சிருந்தா நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு. ஒரு பிரார்த்தனை அப்படிதான் இருக்கணும். ஜோதிமணி மேடம், உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரார்த்தனை அப்படிதான் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அப்படிங்கிறது அவசரமாவோ டைம் ஃபிக்ஸ் பண்ணியோ அலாரம் வச்சோ ஒரு பிரார்த்தனை பண்ணவே கூடாது. உண்மையிலேயே உணர்வு பூர்வமா நீங்க ஒரு பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே, நல்லா இருக்கு, நல்லா ஃபீலா இருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம சாமி கும்பிடலாமே, ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதுதான் ஒரு உண்மையான பிரார்த்தனைக்கான ஒரு அறிகுறி. ஒரு உண்மையான பிரார்த்தனை உணர்வு பூர்வமா நீங்க பண்ணும்போது உங்களை அறியாம உதட்டுல ஒரு புன்னகை, கண்ணில் இருந்து கொஞ்சம் கண்ணீர், இந்த இதயம் ஃபுல்லா ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு இனம் புரியாத சந்தோஷம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம், நம்ம உணர்வு பூர்வமா அந்த பிரார்த்தனையை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்மளே அறியாம ஒரு சந்தோஷம் வரும். சம்பந்தமே இல்லாம பிரார்த்தனை பண்ணும்போது சிரிப்போம், சம்பந்தமே இல்லாம அழுவோம். ஆள் மனசுல இருந்து அந்த பிரார்த்தனை உள்ளுக்குள்ள இருக்கிறத கண்ணீர் மூலமா வெளிப்படுத்தும். அது ஆனந்த கண்ணீராகவும் இருக்கலாம், அந்த சோகத்தை, அந்த பிரார்த்தனை சோகத்தை வெளியில கொண்டு வர கண்ணீராக கூட இருக்கலாம். இதயம் முழுக்க சந்தோஷமா இருக்கும். இந்த இதயம், இந்த அநாகத சக்கரம் ஃபுல்லாவே ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆகும்.
அஞ்சலி முத்திரை பண்ணும்போது ஒரு குறுகுறுப்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, நீங்க அஞ்சலி முத்திரை பண்ணாமலேயே அந்த ஒரு ஃபீல் வரும். நீங்க உணர்வுபூர்வமா ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது. இது எல்லாருக்குமே இந்த எல்லா உணர்வுகளும் வராது. ஒவ்வொருத்தருக்கும் நான் சொன்ன இந்த உணர்வுகள்ல ஏதாவது ஒண்ணு வரும். அப்படி வருது அப்படின்னா, உங்களுடைய அந்த பிரார்த்தனை ரொம்ப உணர்வுபூர்வமா நீங்க பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பிரார்த்தனைக்கு கண்டிப்பா பலன் உண்டு.